சார் இப்போ இந்தியன் ருப்பிக்கும் யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்சுக்குமே ஒரு அந்த ரேட்ல ஏதாவது வித்தியாசம் வருது அப்படின்னா இந்திய ரூபாயோட விலை வந்து வீழுது இல்லை உயருது அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து கோல்டோட ரேட்டை வந்து நல்லா அஃபெக்ட் பண்ணுது. எப்படி சார் அது? இப்போது டாலர் அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இந்தியன் ருப்பி டெப்ரிசியேஷன். இங்கே டெப்ரிசியேஷன் ஆடுறபோது நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டு டெபிசிட் வரும். எங்கே நம்ம ஆர்பிஐ பேங்கிங்கில் எப்படி நம்ம சைனா சென்ட்ரல் பேங்க் சொன்ன மாதிரி நம்மளுடைய பேங்க்கில் ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க்கில் டெபிசிட் வரும். அப்போது அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து கோல்டு வரும். அப்போ கோல்டு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்படி வரப்போது அந்த டயத்தில் கோல்டு ஏறும். இப்போ ஒன்றுக்குமே ரிலேஷன்ஸ்க்கு யூஎஸ் டாலர் அண்டு கரன்சிக்கு தகுந்த மாதிரி கோல்டு இதை ப்ரிசர்வ் பண்ணணும். இதனால உங்களுக்கு வந்து இது மூணுமே ஒரு ட்ரையாங்குலர் டிரான்சாக்ஷன் தான். சார் இப்போ ஆர்பிஐ பாலிசி அதே மாதிரி இறக்குமதி வரி ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா அது வந்து கோல்டு ரேட்லேயுமே வந்து ஒரு டிராஸ்டிக்கான விஷயத்தை கொண்டு வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்தியரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது அதுலேயும் ஒரு டைலமா இருக்கு இல்லையா? அதை எப்படி பேச விரும்புறீங்க? இப்போ இந்த இடத்துல லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ், இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம் மீடியாவில். இப்போது நம்ம ஆர்பிஐ சில கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தங்கம் வச்சுருந்தா நம்ம அவசர தேவைக்கு அடமானம் வச்சு பணம் வாங்கலாம், போய் மீட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. நேற்றுக்கு 9 பாயிண்ட் ஸ்கீம் ஒரு 9 கட்டளைகள் போட்டிருக்காங்க